आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. மோட்சத்தை பார்க்கணுங்கிறதுக்காக எந்த ஆண் இன்னி வரைக்கும் மேற்கொண்டு பதவி உயர்வு வேண்டான்னு எழுதி கொடுத்துருக்காரு சொல்லுங்க. அதனால் அந்த விஷயத்தை ஆண்களை விட பெண்கள் ரொம்ப உயர்ந்தவா. ஏன்னா அவள் வேலையில் தாராளமாக விட்டு கொடுக்குறா. என்னென்னா குடும்பத்தை பார்க்கணுங்கிறதுக்காக. அதை போல் இவர் மோட்சம் போகணுங்கிறதுக்காக என்னைக்கான எதையானு விட்டு கொடுத்துருக்காரோ. இது வேறு என்ன சொல்லுவார்னால், அதெல்லாம் பெண்கள் அப்படித்தான் இருக்கணும், ஆண்களாக இருந்தால் இப்படித்தான் இருக்கணும்னு வேற சொல்லுவாள். அது எப்போதைக்கு வீட்டு குடும்பத்துக்கு வேணால் ஒத்து வருமே தவிர ஆத்ம யாத்திரைக்கு அது ஒத்தே வராது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆத்மா பரமாத்மாவை அடைவதற்கு நம்ம பொறுப்பில்லை, அவரது தான் பொறுப்புங்கிற உண்மையை புரிஞ்சுட்டு மற்றதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகத்தான் இருக்கணும். அப்போ 4வது வரி நம்ம கைக்கு வந்தால்தான் முதல் 3 வரியை பண்ணவே முடியும். இல்லைன்னா இந்த பகவத் கைங்கரும் பாகவத கைங்கிறதெல்லாம் நேரமே கிடைக்காதுன்னு சொல்லிடுவோம். யார் விசாரம் பண்ணுறது, எங்கே போய் இன்னொருத்தருக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன், அதுக்கெல்லாம் நேரம் இல்லையென்னால் இப்போ இருக்கிற நேரத்தை வீணடிச்சுன்னு இருக்கோம். எதனால்? திருஷ்டத்தை பற்றி அதிருஷ்டத்தை பற்றி கவலைப்பட்டேன். அந்த ரெண்டையும் விடு. ஒன்று கர்மத்தினால் ஏற்பட போகிறது, ஒன்று கிருபையினால் ஏற்பட போகிறது. நிச்சயமாக நடக்குங்கிறது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆக திருஷ்ட அதிருஷ்ட ஸ்வபர விகமே தத்த திருஷ்டிகி பிரபன்னஹா, இப்படித்தான் பிரபன்னன் இருக்க வேண்டும். இப்போ ஓரளவுக்கு மேலோட்டமாக எதை சொல்ல வந்தாருங்கிறத பார்த்துட்டோம். இனிமேல் ஒரு 4-5 விஷயம் மட்டும் தனித்தனியாக பார்க்கலாம். இதை நாம் கடைப்பிடிச்சா உத்தரகிருத்தியம். இது வரைக்கும் முன்னாடி அப்படி இருந்தோமோ இல்லையோ, இனிமேலாவது இப்படி இருக்க வேண்டும்னு உறுதி கொள்வோம். முதல்ல சாத்விக ஆகாரம் எல்லாத்துக்கும் அடிப்படை. முன்னாடி என்ன சாப்பிட்டுருந்தோமோ இப்போ என்ன சாப்பிட்ணும், எதை மாற்றணும்னு சொல்லிடு சுவாமினால் ரொம்ப சுலபமாக சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிட்டுருந்தீடோ எல்லாத்தையும் விட்டுருங்கோ. இது வரைக்கும் எதெல்லாம் சாப்பிட்லையோ அது எல்லாத்தையும் வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். வேணுக்கு சொன்னேன், யாராவது நன்னாவே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், எதாவது தப்பு பண்ணாதீங்க. இப்போ சாத்விக ஆகாரம்னா இன்னது தவிர்க்கணும். இன்ன காய்கறிகள் கூடாது, இன்ன பழ வகைகள் கூடாது, இன்ன ஆகாரங்கள் கூடாது. ஆகாரத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தமான ஆமாம். ஏன்னா அது இருந்தால் தான் சத்தகுணம் வளரும். ஆகாரம் சாத்விகமாக இருந்தால் தான் சத்தகுணம் வளரும். சத்தகுணம் வளர்ந்தால் தான் ஞானமே வளரும். ஆத்ம பரமாத்ம ஞானம் வளரணும்னா ரஜோகுணம் நிறையா இருந்ததுன்னா வளராது, தமோகுணம் நிறைய இருந்தால் வளராது. அப்போ சத்தகுணத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு சாத்விக ஆகாரம் வேண்டும். அந்த ஆகாரம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம். நான் ரொம்ப உழைக்கிற வேலையில் இருக்கேன் சுவாமி, நீங்கள் சொல்கிற ஆகாரம்லாம் அதுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்குமா தெரியலையென்னால் நிச்சயம் கொடுக்கும். நம்ம சக்திக்கும் ஆகாரத்துக்கும்னா பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனிடத்தில் சொல்லிட்டு இருக்கார். சரதல்பா அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். யுதிஷ்டிரன் கேட்குறான், இது என்ன மாதிரி உணவு சாப்பிடணும்? இப்போ மாடு மான் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுக்கலாமா? கூடும்னு வேற சொல்கிறாளே. இல்லை, இலை தழை இதை போல் காய்கறி தான் சாப்பிடணுமான்னார். பீஷ்மர் சட்டுன்னு சொல்கிறார், கூடவே கூடாது. அந்த மாதிரிலாம் சாப்பிட்டியானா ஹிம்சிக்கிறேன்னு அர்த்தம். பிராணிகளை ஹிம்சிக்கவே கூடாது. வெறும் காய்கறி பழம் உணவுகளை சாப்பிடு. ரொம்ப ஆச்சரியம் யுதிஷ்டிரனுக்கு, நீர் இப்பேற்பட்ட வீரராச்சே, நீர் இத்தனை நாள் சாப்பிடாது இருந்தீரான்னார். வீரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தருவுத்தரான்னுட்டார். நான் எத்தனை பேரை வேணா எதிர்ப்பேன், போனால் போகிறதுன்னு இந்த அர்ஜுனனையும் உங்களையும் ஜெயிக்க விட்டுருக்கேனே தவிர நான் ஹும்முன்னு சொன்னால் நீங்கள் யாரும் நிற்க கூட போகிறதில்லை. ஆனால் அதற்கு நான் ஏதான பிராணிகளை ஹிம்சித்து சாப்பிட்டேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் கிடையாதே. அத்தனை சைவமான உணவு, அசைவம் எதையும் அவர் தொட்டதே இல்லை, நீயும் தொட தேவையில்லைன்னு விட்டார். அப்போ பீஷ்மரை விட நமக்கு சக்தி வேணுமண்ணா இன்னும் வேண்டாமே. அந்த மகாபாரத யுத்தத்துக்குலாம் நம்மளை யாரும் கூப்பிடவே இல்லையே. அப்படின்னா கதவை சாத்தின்னு உள்ள ஓடிப்படுவோம். நம்ம தைரியம் நமக்கு தெரியாதுன்னு. அதனால் என்னமோ சக்தி வேணும்னு சொல்லிட்டு இருப்போமே தவிர அந்த சக்தியில் எனக்கு தேவையும் இல்லை. சுவாமி ஏகாதசி அன்னைக்கு உபன்யாசம் வச்சுக்கலாமா வேண்டாமா? ஏன்னா கார்த்தாலேருந்து சாப்பிடலையோ இல்லை. இப்போ சாயங்காலம் 6:30லேருந்து 8:30 வரைக்கும் சொல்லணும்னா கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் குரலெல்லாம் ஒரே கம்மி போய் கெஞ்சும் உடம்புனால் ஒன்றும் கெஞ்சாது.
இப்போ அப்படியே இருந்தால் கூட என்ன ஆகிட போகிறது? ஆமாம், ஏகாசி பசி பேச முடியல, வாயை பொத்தின்டா சும்மா இருக்க போகிறா, வந்தவாளுக்குன்னு திருப்தியாக போடும். இவர் இன்னும் இல்லைன்னா 8:30 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பார். நல்ல வேளை இவருக்கு ஏகாசினால சீக்கிரம் முடிச்சுட்டார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சின்னு அவளும் போட போகிறா. அதனால இதெல்லாத்தினால ஒன்றும் ஆகாது. இப்போ அது நம்ம நன்னா சாப்பிட்டா தொண்டை கணக்கணான்னு இருக்கும், பாடகர் ஒருத்தர் நினைக்கிறார். அதனால் இதெல்லாத்தையும் சாப்பிட்டா சாத்விக் ஆகாரமாக இருந்தால் தொண்டையெல்லாம் அப்படி வசத்துக்கு இருக்காது. இன்னென்னது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாளேன்னு தான் இன்றைக்கி பெரிய புகார். எல்லாரும் உங்களை கேட்டவொன்னு என்ன தெரியுமா சொல்லுவா? இது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாமே, முக்கியமான ஒரு பண்டத்தை கொண்டுருவா. இது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாமே, இது சாப்பிட்டா நுரையீரல் ரொம்ப நன்னா இருக்குமாமே, இது சாப்பிட்டா கல்லீரல் நன்னா இருக்குமாமே, இது சாப்பிட்டா உடம்புக்கே என்னென்னமோ இருக்கணுமோ இல்லையோ, அது ஆனா ஈனா ஊனா நிறைய இருக்குது நம்ம உடம்புல இருக்க வேண்டியது. நீங்கள் சீவையிட்டவால் சாப்பிட்ற உணவு வகையில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதாம்னுவா. கிடையாது, இருக்குது. ஆனா இருக்குது, அகாரார்த்தோ விஷ்ணு, ஊனா இருக்குது, உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மிஹி உக்காரேன உச்சதே சதா, மகாரம் இருக்குது. இப்போ மாதான் ஜீவாத்மா. நாங்களும் ஊமாலாம் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவா சொல்கிற ஊமா வேறையாக இருக்குது, நம்ம சொல்கிற ஊமா வேறையாக இருக்குது. அதனால் ஏதோ ஆகார வகையினால் மட்டும்தான் சக்தின்னு நினச்சிக்க வேண்டாம். எந்த ஆகாரமும் சக்தியை கொடுக்கும். காற்றும் தண்ணீரும் நிறைய சக்தியை கொடுக்கும், கண்ணுக்கு தெரியாத சக்தி கொடுக்கும். அதைத்தான் நம்ம மொத்தமாக மறந்து போட்டோம். பிராணவாயுவினிடேருந்து என்ன சக்தி வாங்கணும், பிராணனாக இருக்கிற தீர்த்தத்திலேருந்து என்ன சக்தி வாங்கணுங்கிறத விட்டுட்டு அதை ஆகார வகையினால் இட்டு நிரப்பணும்னு பார்க்குறோம். அங்கே தான் தப்பாயிடுறது. ஆகாரத்தை அளவுக்கு மட்டும் சாப்பிட்டுன்னுட்டு இப்போ அத்தியதே அத்திச்ச பூதானின்னு உபனிஷத் சொல்கிறது. அன்னம்னால் அத்தியதே அத்திச்ச, அளவோடு சாப்பிட்டா நான் அதை சாப்பிடலாம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது என்ன சாப்பிடும். இதுதான் அன்னத்துக்கே இப்போ சொல்லியிருக்கா. அப்போ நாம் அளவோடு சாப்பிட்டா தான் நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லை ஆசை நாக்கை கட்டுப்படுத்தாத விட்டுட்டா. அப்போ ஆகாரத்தில் சாத்விக் ஆகாரம் முக்கியம். இது ஒன்று. ஞானம் வளர்க்கணும், பார்த்துட்டோம். எல்லாத்தை விட ஈஸ்வரனே நமக்கு ரக்ஷகன், கண்டிப்பாக மோட்சம் கொடுப்பாருங்கிற மகா விஸ்வாசம். நம்ம வாழறது எத்தனை நாளாக இருந்தாலும் இந்த விஸ்வாசம் குறையாமல் வாழணும். ஈஸ்வரன் மோட்சதாத்தா தரேன்னு உறுதி கொண்டிருக்கார், ஒரு நாள் அதை விட்டுடவே மாட்டார். பேரு தப்பாதென்னு துணிந்திருக்கையும் பேற்றுக்கு துவரிக்கையும்னு பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார். 2 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக மோட்சம் கிடைக்காது, எனக்கு போகாது, கிடைக்கும், அந்த உறுதி இருக்கணும். ஆனால் அதுக்குன்னு ஒருத்தர் வேடிக்கையாக என்ன பண்ணிவிட்டார், அந்த உறுதி எனக்கு இருக்குது, 20 வயசில் போனேன், ஆச்சாரியத்தில் எல்லாம் பண்ணிவிட்டேன், சரணாதியெல்லாம் பண்ணி வச்சுட்டார். அப்போ அவர் சொன்னார், நிச்சயமாக பெருமாள் கைவிட மாட்டார், மோட்சம் உண்டு, நீ போய்ட்டு வா, கவலைப்படாத போய்ட்டு வான்னார். போனால் 80க்கு தான் வந்தான். ஆச்சாரியன் கேட்டால், ரொம்ப நாளாச்சே உன்னை பார்த்தேன், எப்போவோ பிரபத்தி அன்னைக்கு உன்னை பார்த்தேன், அதுக்கப்புறம் காணவே இல்லையன்னார். நீ தான் விசுவாசத்தோடு இருக்கணும், போய்ட்டுவான்னு சொன்னீரோ இல்லையோ, அதனால் நான் அவன் தொந்தரவு பண்ண வேண்டாங்கிறதுக்காக வரவே இல்லைன்னுட்டான். அப்படி எடுத்துக்கலாமா? அதை இப்போ தொந்தரவு பண்ண வேண்டான்னு அவர் சொன்னார். தாராளமாக வா, கைங்கரியம் பண்ணு, விசுவாசத்தை குலைக்காதே, அது நம்பிக்கையை விடுங்கிறதுக்காக கிடைச்சன்னைக்கு கிடைக்கட்டமேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அது நிச்சயமாக பெருமாள் கொடுத்துருவார். ஆனால் கொடுத்துருவாரோ இல்லையோ, நிச்சயமாக பெருமாள் கொடுப்பார். எனக்கு கிடைச்சிருமோ இல்லையோ, ஏன்னா அவரை பார்க்குறச்செல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை வருது. நான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை பார்க்கச்செல்லாம் கிடைக்காதோங்கிற அவநம்பிக்கை வருது. அவரை பார்க்கச்சே உறுதி வருது, என்னை பார்க்கச்சே இருந்த உறுதி படுறது. இது தப்பு இல்லையே? இப்போ ஏன்னா என்னை பார்த்தா நன்னா தெரியறது, எனக்கு அது யோக்கியதையே கிடையாதுன்னுட்டு, அவரை பார்த்தா ரொம்ப நன்னா தெரியறது, கொடுக்கறதுக்கு சக்தி இருக்குன்னுட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ராசி சுவாமி, இவர் என்ன திடீர்னு ராசியை பற்றியெல்லாம் பேசுகிறாருனால், அவளுக்கு ராசி இருக்குது. வாசலில் போவோம், கூப்பிடவே கூப்பிடாமல் உங்களை கூட்டின்னு போக வேண்டி தானே வர்ற ராசி சில பேருக்கு இருக்கும். தேடுன்னு 1 மைல் தூரம் தேடினா கூட வண்டியே கிடைக்கும், வந்த வண்டி போடும், உனக்கு வரலாறுன்னு போடுவாப்போ. அப்படி ஒருத்தருக்கு ராசி. இப்போ சாமி சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிட்டக்க வந்தது எல்லாமே தட்டி தட்டி போயிருக்கு, இப்போ எனக்கு பெரிய கவலை, இதை போல இங்கேயான வைகுந்தமும் தட்டிப்படுத்தினால். நான் பரீட்சைக்கு போயிருக்கேன்னா அதுதான் கடைசி வருஷம் 12ஆவதான், இதுக்கப்புறம் மாறிப்படுத்துன்னு என்னை இல்லைன்னுட்டா. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பால் வாங்குறதுக்கு போனேன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த அரைப்படி தான் கடைசியாக உனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கா. இதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் சுவாமி. ஆனால் அதே மாதிரி வைகுந்தத்துக்குள்ளே போகிறதே எனக்கு முன்னாடி நின்றுருந்தவர் தான் கடைசியாக, உங்ககிட்டேருந்து கிடையாதுன்னுட்டாருன்னா பெருமாள். அதனால பயமாக இருக்குன்னால் தேடி யோசிச்சு பயப்பட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஏதோ ராசியெல்லாம் இருக்குன்னா இந்த லோகத்துக்கு வேணால் சொல்லலாமே தவிர அதை அந்த லோகத்துக்கு ராசி சக்கரமாக பார்க்க முடியும். அதனால் எங்கேயானு போயிடுமோ பயப்பட வேண்டாம், அந்த உறுதி இருக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. ஆனால் அந்த உறுதி இருக்குங்கிறதுக்காக கவலையப்படாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா கவலை வேணும். ரொம்ப வசதியான ஒரு வஸ்து, பெரிய ஒரு மாணிக்கம் வச்சுருக்கான்றாள். எங்கேயோ ஆங்கிலேயர்கள்லாம் நம்ம நாட்டிலேருந்து எடுத்துன்னு போயிட்டா அதை ஜாகிரதைப்படுத்தி இரும்பு திரையெல்லாம் போட்டு கல் திரையெல்லாம் வச்சு ஊன்னு சத்தம் போடும். யாரானு ஒருத்தர் உள்ளே போனாலே சத்தம் போடுறாப்பில் வச்சு அதுக்கு பெரிய கிரணங்கள்லாம் வச்சு ஜாகிரதைப்படுத்தி வச்சுருக்கா. ஜாகிரதைப்படுத்திட்டாலோ இல்லையோ,
அப்போ இனிமேல் அதை யாரும் எடுத்துன்னு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக காவலாளிகள்லாம் யாரும் எடுத்துன்னு போக முடியாதுன்னு தூங்கி போட்டா என்ன ஆகும்? நீ தான் உத்துன்னு எடுத்துன்னு போக முடியாதுன்னு சொன்னீரேனால், சாமி ஒத்துன்னு எடுத்துன்னு போக முடியாது, ஆனால் வஸ்துவனுடைய ஏற்றத்தை பார்த்தா 1/2 மணிக்கு ஒரு தரம் போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தால் தான் நடக்கும். ஏன்னா வஸ்து ரொம்ப வசத்தியம் இல்லையோ. அதை போல் கிடைக்க போகுது பகவான் வைகுண்டம்னு இருக்கிறச்சே நிச்சயமாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் கிடைச்சொன்னுமே 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 அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பதைப்பு இருந்துகிட்டே இருந்தாகணும். இருந்தால் தான் அந்த வஸ்து நமக்கு ஏதோ ஒன்று சாதா கருவேப்பிலை கொத்தமல்லியாட்டும் விட்டுட்டு கண்டிப்பாக அது வரும்னு உட்காந்துருக்க முடியுமா? விஷயம் ரொம்ப வசந்ததோ இல்லையோ. ஆனால் அப்படிங்கிறதுக்காக பதைக்கணுங்கிறதுக்காக விஸ்வாசத்தை விட்டுடக்கூடாது. அது நிச்சயம் இருக்கணும், உறுதியோடு இருக்க வேண்டும். அதைத்தான் சுவாமி ரெண்டையும் சாதிக்கிறார். நமக்கு இருக்கவும் இருக்கணும், விஸ்வாசம் நிறையா இருக்கணும், அதே சமயம் பதைப்பும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வஸ்து நமக்கு கிடைக்கணுமேங்கிறதுக்காக ஈஸ்வரனிடத்தில் மகாவிஸ்வாசத்தோடு இருப்பாய், அது ஒன்று வேணும். ஞானத்தை வளர்த்து கொண்டே இருப்பாய், அப்பதான் விஸ்வாசம் வரும். அவரை பற்றின ஞானம் வளர வளர எப்பேற்பட்டவனுக்கும் இவர் தள்ளியிருக்காராமே, ரொம்ப தாழ்ந்தவனுக்கும் மோட்சம் கொடுத்துருக்காராமே. அப்போ அவர் ஆசைப்பட்டா யாருக்கும் கொடுக்குற வல்லமை அவருக்கு இருக்காமே. இந்த கதை எனக்கு தெரிஞ்சா தானே. விபீஷணன் அரக்கன், ஆனால் அவனுக்கு மோட்சம் கொடுத்துருக்கார், அவனுக்கு பட்டாபிஷேகமே பண்ணி வச்சிருக்கார். இப்போ விபீஷணன் கதைக்கு ராமன் என்ன பண்ணார் நான் தெரிஞ்சுக்காத போயிட்டால், நான் ஒரு ராட்சசனாக இருந்தால் அப்போ எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே வராது இல்லையா? நான் ஒரு ராட்சசன் கதையை படித்து ராட்சசனுக்கும் மோட்சம் கொடுத்துருக்காருன்ற கதை புரிஞ்சாதான் அப்போ எனக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். அதுக்காகத்தான் கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோங்கிறா. அவருடைய சௌலபியம் எப்படி, சௌசீல்யம் எப்படி, வாத்சல்யம் எப்படி, இது ஒவ்வொன்றும் தெரிஞ்சாத்தானே எனக்கு கிடைக்குங்கிற உறுதி வரும். அப்போ சாத்விக ஆகாரம், ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், ஈஸ்வரனிடத்தில் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஆழ்வார் சாதிக்கிறார், வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. போது போக்கணும் இல்லையோ. இதை இருக்கும் நாள்னு சொல்லுவார்கள். சரணாகதி அனுஷ்டித்து விட்டு பிராணன் போகிற அன்னி வரைக்கும் இருக்கிற நாள் தான் உத்தர காலம். அதை இருக்கும் நாள்னு தமிழில் வச்சுப்போம். அப்போ நாம் பாக்கி இருக்கிற நாள், இந்த நாளில் என்ன செய்யணும்? வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. ஒரே பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டார் ஆழ்வார். இப்போ அதைத்தான் தேசிகந்தனுடைய ரகசியத்திரை சாரத்தில் எடுக்கிறச்சே பாட்டாக ஒரு 100 பாட்டு எடுத்து கொடுத்துருக்கார். நீங்கள் இந்த உத்தரகத்திய அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் தன் விஷயத்தை எழுதவே இல்லை. இந்த பாட்டின்படி இந்த பாட்டின்படி இந்த பாட்டின்படி இந்த பாட்டின்படின்னு முடிச்சுட்டார் அதிகாரத்தை. அப்போ நீர் என்ன சொல்ல வந்தீர்னா நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன்? ஆழ்வார் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். அதன்படிக்கு தெரிஞ்சுன்னு வாழ்ந்தா போகிறோம். இப்போ அப்போ வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும், இப்போ இத்தனை நாடி சொன்னதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கு பாருங்க. வாசிக்கணும், அப்போ பகவானை பற்றி விசாரிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. வணங்கி வழிபட்டும் பூசித்தும், அப்போ அவருக்கு நித்தியம் திருவாராதனை அனுஷ்டான அனுசந்தானம் விடாமல் பூஜிக்கணும், திருவாராதனம் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. வணங்கி வழிபட்டும் வாசித்தும் கேட்டும் பல பெரியவர்களிடத்தில் போய் கேட்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வாசிக்கணும், கேட்கணும், வணங்கணும், வழிபடணும், பூசிக்க வேண்டும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஒரு பாசுரமா மற்றொன்று, சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சோழ்வினையை என் நினைந்து போக்குவரி போது. சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல், இவன் இருக்கிற பொழுதை எப்படி போக்குறார்? சீர்கலந்த சொல், பகவானுடைய கல்யாண குண அனுபவத்தில் பொழுது போக்க வேண்டும். 2வது போட்டுங்க. முதல்ல சொன்னது நித்திய திருவாராதனம், சிரவணம், வணங்குதல், வழிபடுதல். இது முதல் பாட்டில் தெரிஞ்சுதா? இதெல்லாம் நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கோம் என்னங்கிறது அவாவா நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ யார் இப்போ கோடெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது. நான் இப்போ உன்னை சொல்ல போக சுவாமி அது முடியவே முடியாது, நீர் என்ன சொன்னீர், நீர் சொன்னபடிக்கு கார்த்தால திருவாராதனங்கிறீர், ஆனால் எனக்கு வேலையை எப்போ தெரியுமோ 6லேருந்து 2 மணி வரைக்கும். அப்போ என்ன பண்ணலாங்கிறீர்? நான் வேணா ராத்திரி 2 மணிக்கிட்டே பண்ணட்டோமானால், அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, அது பின்னிரவு பொழுதாயிடும், அது கார்த்தால 6-7 மணிக்கு தான் பண்ணணும்னால் முடியாது சுவாமி, என் வேலை 6லேருந்து 2. சரி பரவாயில்ல, நீங்கள் மத்தியானம் வந்தவுடனே மாத்தியானம் பண்ணுங்கன்னார், நான் அடுத்த வாரம் மாற்றிடுவா 2லேருந்து 10. அப்போ என்ன பண்ணலாங்கிறீர்? சரி பரவாயில்ல, நீங்கள் ராத்திரி வேலை இல்லை அதுக்கு அடுத்த வாரம் மாற்றிடுவா 10லேருந்து 2. நான் எப்போ தூங்குறேன் எப்போ சாப்பிட்றேன்னே எனக்கு தெரியாது சுவாமி, நீர் பாட்டுக்கு எத்தையோ சொல்லிகிட்டே இருக்கிறீர்னால், அதனால் எத்தையும் ஒரு கோடு போட்டாலாம் இப்போ சொல்ல முடியாது. அவரவர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு எப்படி உங்களுக்கு அமைச்சுக்கணும்னு அவாவா தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு எழுதி கொடுத்தா 100 ஆக்ஷேபம் வரும். இது ஒன்றை சொல்ல போனாலே இல்லை இது ஒத்து வராது இது ஒத்து வராது, அது தனக்கு வந்தால் தெரியும் தலைவலியும் திருகுவலியும், இது உடனே சொல்லுவா. அது அவருக்கு தெரியாது சாமி, அவருக்கு வேலை இல்லை ஒன்றும் இல்லை, உபன்யாசம் பண்ணால் போகிறோம். அப்படி இருக்கிறச்சே நாங்கள் என்ன அந்த மாதிரியா இப்போ? அதனால் இதெல்லாம் ஆகாதுன்னால் இதுக்கு தான் இப்படிங்கிறத சொல்லிட்டால் அவர் அதை சொல்லிட்டார். அதை எப்படி அமைச்சுக்கணுங்கிறத நம்ம தான் பார்த்துட்டாகணும். அப்போ பகவானுடைய சீர்கலந்த சொல், அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டும்.
அவருடைய எண்ணிறந்த குணங்களை அனுபவித்தால் தான் உறுதியே வரும். அவர் பரத்தமுடையவர் நினைச்சா தான் நான் யார் கால்லையோ விழலைங்கிறது புரியும். அவர் சௌலபியமுடையவர் நினைச்சா தான் காலில் விழவே முடியும். அவர் வாத்சல்யம் இருக்கிறவர்னு புரிஞ்சாதான் என் குற்றங்கண்டு பயப்படாமல் நான் கிட்டக்க போகவே முடியும். அவருக்கு சௌசல்யம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் என் தோளில் கையை போட்டுன்னு கூட்டின்னு போவார்ங்கிறது தெரியும். அப்போ ஒவ்வொரு குணத்தையும் படிக்க படிக்கத்தான் உறுதி வரும். அப்போ தான் அவருக்கு நெருக்கம் வரும். இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது கைங்கரியம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகொலரவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே காலமெல்லாம் 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 முன்னால் இழந்த காலம் அத்தனை சேர்த்து இப்போ கைங்கரியம். ரொம்ப நாளாக அவரால் கொடுக்கப்பட்ட இந்திரியங்களை அவருக்கு செலவழிக்காமல் யாருக்கோ செலவழிச்சிட்டோமோ இல்லையோ, அந்த குறதீர இப்போ அவருக்கு கைங்கரியம். வாச்சா கைங்கரியம் பண்ணலாம், காய்க கைங்கரியம் பண்ணலாம், அதே மாதிரி இப்போ மானச கைங்கரியம் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக இருக்கே. இந்த மூணாவது என்ன சொன்னீர்? வாச்சா கைங்கரியம் பண்ணலாம்னா வாக்கால கைங்கரியம், காய்க கைங்கரியம்னா உடலால கைங்கரியம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கு. மூணாவது மனசாலேன்னு சொன்னீரேனால் சர்வேஜனா சுகினோ பவந்தூன்னு நினைக்கணும். அது பெரிய கைங்கரியம்னால் சாமி அதை நான் பண்ணிவிடுறேன். என்ன இருக்கிற இடத்துல இந்த சுலபமாக இருக்கும் போல் இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு பெருக்குங்கோ முழுகுங்கோ கோலம் போடுங்கோ காய்கறி திருத்துங்கோலாம் ஆகாது. இப்போ சர்வேஜனா சுகினோ பவந்தூர்னால் தேசிகன் சாதிக்கிறார். அதுதான் இருக்கிறதுலே கட்டமான கைங்கரியம் விட்டார். வரவே வராது. நீ என்ன நீ திருத்தின்னு இருக்கிறச்சேவே யாரோத்தர வச்சுட்டே திருத்திருக்கே, நீ பாட்டு பாடச்சேவே யாரோத்தர வச்சதே பாடியிருக்க. அப்படி இருக்கிறச்சே உன் மனசு எல்லாரும் நன்னா இருக்குன்னு சொல்லிடுமா? அதுக்கு ரொம்ப உயர்ந்த மனசு வேணும். அதனால் காய்க கைங்கரியம் இருக்கிறதுலே சுலபம். இல்லை அடுத்த வேளை ததி ஆராதனத்துக்கு காய்கறி திருத்துனா எத்தனை பேர் திருத்துவோம்? காய்கறிக்கு உடனே வந்துடுவோம். பூ தொடுக்கணும்னா வந்துடுவோம். கொஞ்சம் அமர்ந்து 4 ரூபங்களில் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களாய் திருப்பார்கடல்ல பகவான் திருமேனியில் என்னென்ன வர்ணத்தில் இருப்பார், என்னென்ன கையில் ஆயுதங்களை பிடிச்சிருக்கான்னு இப்போ தியானம் பண்ணினால் சட்டுன்னு முன்னாடி இருக்கிறவெல்லாம் காணப்படுவா. அதனால் மானச கைங்கரியம்ங்கிறது கடைசி. காய்க கைங்கரியம் சுலபமாக பண்ண முடியும். அப்போ திரிவித கரணங்களாலும் காய்க வாச்சிக மானச கைங்கரியத்தை எல்லா காலத்திலும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி எந்த இழந்த காலம் இத்தனை நாளும் பண்ணாமல் இருந்திருக்கோம் இல்லையோ அதோட சேர்த்து இப்போ கைங்கரியத்தை பண்ணணும். தனக்கேயாக எனக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே எனக்கே ஆட்சை எக்காலத்துமென்னு மனக்கே வந்து இடைவீடின்னி மன்னி தனக்கேயாக எனக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே அவன் ஆனந்தத்துக்காக அவரே அடியேனை கைங்கரம் கொள்ள வேண்டும் என்கிற உறுதியோட கைங்கரியம் பண்ணு. பரவானஸ்மி காக்குத்ஸ்த துவயி வருஷசதம் ஸ்திதே ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பத. அந்த கைங்கரியமும் பகவத் கைங்கரியத்தோடு நிற்காமல் எல்லாருக்கும் பண்ணு. பொங்கல் புகழ்கள் வாயவாய். ஆழ்வார் நெடுமார்க்கடியில் சாதிக்கிறார். பொங்கல் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையதாய். 3 சொன்னார் பாருங்க. பொங்கல் புகழ்கள் வாயதாய். அப்போ பகவானுடைய புகழே வாயில் இருக்கணுமா. புனல்கொள் வடிவன் மனத்ததாய். அவருடைய அழகான திவ்யமங்கல விக்கிரகம் வடிவு மனசில் இருக்கணுமா. அப்புறம் அங்கே மலர்கள் கையதாய். அப்போ கையில் வச்சு மலரால் பண்ணு. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்று முக்கரணங்களாலும் பகவான மனசாரணனே வாயால பாசுரங்களை பாடு, கைகளால் மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணு. ஆண்டாள் சுலபமாக வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. எப்பவுமே பெண்கள் பேச்சு லலிதமாக சுலபமாக புரியிறாப்புல இருக்கும். ஆண்கள் பேசினா புரியவே மாட்டேங்கிற சுவாமி. இப்போ நம்மாழ்வார் பாடினார் பாருங்க. பொங்கல் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள். என்ன சொல்ல வர்றார் இப்போ? அவர் ஏதோ வேதாந்தி, அது மட்டும் நல்லா தெரியறது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடிவிட்டார், நமக்கு புரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் ஆண்டாள வேதமனைத்துக்கும் வித்துங்கிறோம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்து. அப்போ 3 கரணங்களினாலும் பகவான் ஆசிரியக்கணும். பண்ண பண்ண அது கண்ட இடத்துக்கு போகாமல் வசப்பட்டு ஒரு இடத்துல நிற்கும். அதுக்காகத்தான் இதை பண்ணணும்னு சொல்றார்கள். நாடாத மலர் நாடி நாடோறும் நாரணந்தன் வாடாத மலரடி கீழ் வைக்கவே வகுக்குன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். நாடாத மலர் நாடி எப்போ நல்ல புஷ்பம் கிடைக்கிறதோ பாரு. அது ஆழ்வார் பெரியாழ்வார் சாதித்தாரா. 10 பாசுரங்கள் பூச்சி விட்டடிலே இதோ நான் ஒவ்வொன்று செங்கை நீர் இருவாட்சியோடு மல்லிகை கொழுந்து செண்பகர் பூவும் குணர்ந்தே நீங்கி வைசி விட்ட வாவென்னு செண்பக மல்லிகையோடு செங்கை நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் என்று புஷ்பத்தை கொண்டு சேகரித்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணு. உண்ணா நாள் பசியாவதொன்னில்லை. ஆழ்வார் சாதிக்கிறார். நான் சாப்பிடாத நாளாக இருந்தால் அன்றைக்கி எனக்கு பட்னியே இல்லை. எத்தனையோ நாள் சாப்பிடாத இருந்திருக்கேன், ஆனால் அன்றைக்கெல்லாம் திருப்தியாக இருந்திருக்கேன். பின்ன எப்போது ஊனபாதம் நன்னா நாள். என்னைக்கு உன்னுடைய நாம சங்கீர்த்தனை நாம் பண்ணலையோ, உன் திருவடிகளை நாம் பற்றையோ அன்றெனக்கவை பட்டினி நாளே.
அப்போ நமக்கு பட்னி நாள்ங்கிறது என்று நாம சங்கீர்த்தனம் பண்ணாத அன்னைக்கு, அவன் திருமேனிய மனசால நினைக்காத அன்னைக்கு. அப்போ மனசால நினச்சிக்கணும், கைகளால் அர்ச்சனை பண்ணணும், வாயார பாட வேண்டும். அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே. சுகாச்சாரியர் சொல்றார். அதே போல உயர்ந்தவரான உத்தவர் சொல்லுகிறார், எனக்கு பிறவி வேண்டாம், பகவான் பிறவி கொடுக்க மாட்டார், ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அப்படியே கிடைச்சாலும் நான் என்னவா பிறக்கணும் தெரியுமா? எந்த அளவுக்கு நாம் நம்ம அகங்காரத்தை மொத்தமாக விட்டுட்டு பணிவு பணிவு பணிவு, உத்தர கிருத்தியத்துக்கு அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பணிவோடே அடுத்த பிறவின்னு இருக்கும்னால், கண்ணன் ராசக்கிரீடை பண்ணிட்டு இருந்தாராம். திடீர்னு கோபிகைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக போயிடுத்து. அப்போ அவர்களுக்கு உயிர் போயிடுங்கிறதுக்காக தன்னை மறைச்சுனுட்டார். ராசக்கிரீடை பண்ணிட்டே இருக்கிறச்சே மறைச்சுனுட்டார். கண்ணனை காணோமே காணோமேன்னு எல்லாரும் தேடி தேடி போறா. ஆச்சின்வத குசுமமங்கிரி சரோருகந்தே ஏபேஜிரே வனஸ்பதையோ லதாவா. கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் சாதிக்கிறார். அப்போ ஒரு அடியை இப்படி வைக்கிறா ஒத்தி, அடுத்த அடியை வைக்கிறா, அடுத்த அடி வைக்கிறா. அதை பார்த்த உத்தவர் சொல்றார், அடுத்த பிறவி எனக்கு இல்லை. அப்படியே இருந்ததுன்னா கூட கண்ணனை காணோம்னு சொன்ன உடனே தாங்க மாட்டாமல் கண்ணும் கண்ணீருமாக அடிமேல் அடி வைத்து தேடிட்டு போனா பாருங்க. அந்த கோபிகளுடைய திருவடிப்பட்ட மண்ணு துகளுக்குள்ள ஒரு துகளா பிறந்தா போர். அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே. யமுனைக்கரையில் ஒரு குருந்த மரமாக பிறந்தா போகிறோம். அதில் காலை வச்சு தான் கண்ணன் ஏறுகிறார். பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து. என்ன ஆச்சரியமான பாசம்! அப்போ கண்ணன் திருவடி வைத்த கதம்ப மரமாக இருந்தால் சரி, குறும்ப மரமாக இருந்தால் சரி, கோபிகைகள் திருவடி வச்சிருக்கிற ஒரு சின்ன துகளாக இருந்தால் கூட போகிறோம், மண்ணு துகளாக இருந்தால் போகிறோம். ஆள வந்தார் யாமுனாச்சாரியர். அவர் என்ன பிரார்த்திக்கிறார்? त्वदास्य सुखै तवदास्य सुखैक संगिनाम भवनेष्वस्वपि கீட்ட ஜன்மமே. பிரம்மா பிறவி எனக்கு வேண்டாம், இந்திரன் பிறவி எனக்கு வேண்டாம், ஆனால் உனக்கு கைங்கரியம் பண்ணுறதே சுகம்னு தெரிஞ்சுட்டு இருக்கானே ஒரு தாசன். அந்த தாசனுடைய சாணி போட்டு மெழுகப்பட்ட மண் குடிசை, அதனுடைய மூலையில் ஒரு புழு பிறவி இருந்தால் எனக்கு கொடு. ஒரு புழுவாக பிறந்தால் எனக்கு போகும். எனக்கு ஒன்றும் பிரம்மா பதவி வேண்டாம், இந்திரன் பதவி வேண்டாம். ஆனால் உன்னுடைய தாசன் தெரிஞ்சிருக்கிற ஒரு பரம பாகவதனுடைய வீடு, அது குடிசையாக இருக்கட்டும், மூழ்கின மண் ஷவராக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு புழுவாக கூட நான் பிறந்தா போரும்னால் அந்த அளவுக்கு பணிவு தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு பகவானுக்கு நெருக்கம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிஞ்சுட்டு இருக்கணும். அப்போ உத்தர கிருத்தியத்தில் அத்தனை பணிவோடே நாம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே. ஹே ராமா குருஷ்வமாம் அனுச்சரம். ராமனிடத்தில் லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார், நீ ஏவி பணி கொள்ள வேண்டும், என்னை ஏவு, இந்த கைங்கிரம் பண்ணு, இந்த கைங்கிரம் பண்ணு, இது போராது, இது போராது, இதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு பெருமாள் சொல்லிகிட்டே இருக்கணுமா? எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யும் ஈடே. இது அதுன்னு சொல்லாமல் அதுவே ஆட்செய்யும் ஈடே. என்ன கைங்கரியம்? இப்போ கோவிலுக்கு வந்திருக்கோம், அவர் நம்மளை பார்த்து நான் ஒரு நில விளக்கு வைக்கலான்னு இருக்கேன், அர்ச்சக சுவாமி சொன்னார். அப்படியா? அவசியம் அடியனால என்ன முடியுமோ பண்ணுறேனே இப்படின்னு சொல்லாமல் இவன் என்ன கேட்குறான், நீர் வெள்ளியில் பண்ண போறீங்களா வெங்கலத்தில் பண்ண போறீங்களா? அவர் சொன்னார், இல்லை இப்போதைக்கு வெங்கலத்தில் பண்ணலான் இருக்கோம். அது 5 முகத்தோடு பண்ண போறீங்களா, இல்லை முகம் இல்லாத வட்டமாக பண்ண போறீங்களா? இல்லை இந்த மாதிரி பண்ணுறதா இருக்கும். அது கேரள பாணியில் பண்ண போறீங்களா, தமிழ்நாட்டு பாணியில் பண்ண போறீங்களா? இல்லை தமிழ்நாட்டாட்ட பண்ண போகிறோம். அதுக்கு ஆழமாக இருந்து நெய் குத்துற மாதிரியா, இல்லை ஆழம் இல்லாத எண்ணெய் குத்துற மாதிரியா? இல்லை இப்படியா பண்ண போகிறோம். அது 5 தட்டு வச்சு பண்ண போறீங்களா, 3 தட்டா? இல்லை 3 தட்டு. நிலத்திலேருந்து வைக்க போறீங்களா, ஆகாசத்துலேருந்து விட போறீங்களா? அப்போ நீர் பண்ணவே வேண்டாம்ன்றார். இவர் திரும்ப 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 இத்தனை கேள்வி கேட்டுருந்தா யாரான இப்போ பண்ண தோணுமா? கேட்காதேங்கிறார். எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யும் ஈடே. இது முடியுமா அது முடியுமான்னு கேட்காதே. எந்த கைங்கரியமாக இருந்தாலும் பண்ணணுங்கிற ஆசையோட வா. தானே அதற்கு பகவான் வழி காட்டத்தானே போகிறார். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।